எல்லாம் கலந்த ஒரு விஷயம்தான் ஞானம். அந்த ஞானம் பாசிட்டிவா இருந்தா அது நல்ல ஞானம். நல்ல ஞானம் இருந்தா ஒரு ஞானியா இருப்பாரு, ஊர் உலகத்துக்கு நல்லதை செய்வாரு. அந்த ஞானம் ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா கெட்ட அறிவுகள் வேலை செஞ்சு, கெட்ட புத்திகள் வேலை செஞ்சு, கெட்ட இன்டலெக்ட் ஒர்க் பண்ணி அவர் சில பேரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவங்க ஒரு தலைமுடியை வெட்டாம ஒரு மாதிரியா அக்கிலியா பார்க்கறதுக்கு ஏதோ பல நாள் ஆன மாதிரி, ஒரு பிச்சைக்காரர் மாதிரி. அவருக்கு கேட்க கூட மனசு வராது, தெரியாது அவருக்கு. அந்த ஞானம் கெட்டு போயிடும். ஞானம் கெட்டு போச்சுன்னா அது சார்ந்த எல்லாமே, இன்டலெக்ட் கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும். அவருடைய கண்ணு கூட பார்க்குற விஷயம் நம்ம நேராக பார்க்கும்போது, ஒரு பொருளை நான் இப்போ இந்த செல்போனை பார்க்குறேன்னு நான் சொல்றேன் தெளிவா, இதை அவர் பார்க்கும்போது அவருக்கு வேற மாதிரி தெரியும். இப்போ ஒரு அறிவு குறைந்த ஒரு ஜீவராசி பார்த்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதோ அப்படி அவர் புரிஞ்சுக்கிடுவார். நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம, ரொம்ப பாவமா இருக்கும். கேதுவால தான் அதுவும் நடக்குது. கேது அந்த அளவுக்கு கெடுப்பான்றான். அவனை மாறி கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல எத்தனையோ கிரகங்கள், கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு உண்டான பாவிகள் அவருக்கு கெடுதல் தான் பண்ணும். பாவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இது அதுல எல்லாம் தாண்டினது அந்த ஞானத்தை கெடுத்துரும். அவருடைய செயல்பாடுகள் புத்தி பேதலித்து அஞ்ஞானியா இருப்பார். ஞானம் அஞ்ஞானம்ன்றோம்ல, அப்ப அஞ்ஞானமா வேலை செய்யும். பாசிட்டிவா இருந்தா ஞானமா வேலை செய்யும். அவங்க ஒரு கபடமான தொழில்கள்லாம் பண்ணக்கூடிய நிலைகளை கொடுக்கும். இதெல்லாம் நெகட்டிவா இருந்தா. பாசிட்டிவா இருந்தா ஒரு இன்வென்ஷனை பண்ணி உலகத்துல பெரிய ஆள் ஆயிடுவார். இவ பெரிய ஆள் ஆகுறதுல ரொம்ப பெரிய ஞானத்துல கூடுனவருங்க. அவர் மாதிரி ஞானி இருக்குமா? இப்ப நம்ம விவேகானந்தரை சொல்றோம், அவர் புகழ்மிக்கவர். அவர் தனம் மிக்கவரா? இல்ல. பொருள் முதல்வாத உலகத்தை துறந்தவர், ஞானி, மெய் ஞானி. உலகம் முழுக்க நம்மளுடைய இந்து மதத்தினுடைய அந்த சனாதன தர்மத்தை உலகறிய செய்தவர். அப்படி நிறைய இருந்திருக்காங்க. உலகம் முழுக்க சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கேது பாசிட்டிவா வேலை செஞ்சிருக்கு.